ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வெள்ளி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளியும் அவங்க அப்பாவும் வந்து மண்டபத்துக்கு வரும்போது உடனே வந்து வேதனாய்க்கும் அவங்க ரேணுகாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறா அப்படிங்கும்போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா வேதனாய்க்கு ரத்னவேலு கிட்ட போய் கேட்குறாங்க, ஆமாம் ரத்னவேலு, எதுக்காக நீ வள்ளியை அழைச்சிட்டு வந்து அப்படிங்கும்போது ஏன்க்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரேணுகா வந்து பயந்துட்டு இருக்கிறா, என்ன இருந்தாலும் சரி தான், ஆனந்தியும் வள்ளியும் வந்து ரொம்பவே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே, அதனால இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிக்கிட்டு ரேணுகா பயப்படுறாப்பா அப்படிங்கும்போது என்னக்கா நீங்கள் வள்ளியை பற்றி புரிஞ்சிருந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும் போது வள்ளி வந்து கல்யாணத்தில் எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, என்ன இருந்தாலும் சரி தான், வள்ளி வந்து எவ்வளோ அக்கறையோடு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, நீங்கள் என்னென்னா அவளை போய் சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு ரத்னவேலு சொல்லவும் அப்போ வேதனாகி சொல்கிறாங்க, ஐயோ ரத்னவேலு, நான் ஒன்றும் சந்தேகப்படலைப்பா, ரேணுகா கேட்டால் அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கவும் அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுக்கா, அதுவும் இது என்னுடைய தலைமையில் இந்த கல்யாணம் நடக்க போகுது, அதனால வள்ளியை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய மான மரியாதைக்கு எந்தவித குறைச்சலையும் வந்து வள்ளி வந்து ஏற்படுத்திட மாட்டா, நீங்கள் அதனால பயப்படாமல் இருங்கக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா வேதனை அங்கேருந்து போகிறாங்க. அப்போ வந்து ரேணுகா கேட்குறாங்க, எனக்கு என்னமோ இவன் வந்து நினச்சா பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நீ ஒன்றும் பயப்படாத ரேணுகா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், வள்ளியும் வேலனும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது, இந்த நேரம் பார்க்க வள்ளியும் வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்துட்டு இருக்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரத்னவேலு வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்தாலும் அவங்க கூடயே வந்து பார்த்தோம்னா வேலன் வருவான், இப்போ தான் வேலன் கிட்ட அவன் எந்த பொறுப்பும் கொடுக்கறது இல்லைல்ல, அதனால தான் வள்ளி வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறா, நீ அதை பற்றிலாம் ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ கல்யாணத்தில் உள்ள வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வேலன் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், கார்த்திக்கும் ஆனந்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, ஆனந்தி நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே ஆனந்தி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ணா அதெல்லாம் வேண்டாண்ணா அப்படிங்கும்போது நான் சொல்கிறோம்லம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உடனே ஆனந்தி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆனந்தி வந்து மண்டபத்துக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு முக்காடு போட்டுட்டு அவங்க வாராங்க, பயந்து வாராங்க. ரேணுகாவும் வேதனாய்க்கும் நம்மளை பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடய வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பேச்சே காட்டுறாங்க, பேச்சு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனந்தி நினச்சாதாங்க எனக்கு வந்து பயமாக இருக்குது, என்ன இருந்தாலும் சரி தான், கார்த்திக் இப்போ வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது, ஆனந்தி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவான்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பேச்சோட கணவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ தேவையில்லாமல் உன் மனசை போட்டு நீ வந்து குழப்பிட்டு இருக்காத, அதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லவும் என்னமோ போங்க நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் எனக்கு என்னமோ வந்து மனசே காலையிலேருந்து சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ஆனந்தி வந்து அவங்க வந்து முகத்தில் முக்காடு போட்டுட்டு அவங்க மண்டபத்துக்குள்ளே பயந்து வரவும் கரெக்டாக வந்து ஒரு ரூமுக்கிட்ட வராங்க. வரும்போது ரூம் கதவை திறக்கிறதுக்காக வரும்போது ரேணுகா வந்து உடனே வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்சதுமே அவங்க முகத்தை திருப்பவும் ஆனந்தி வந்து ரேணுகா பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இவன் நம்மளை பார்த்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முகத்தில் வந்து அவங்க மறைச்சிட்டு இருக்காங்களா, அந்த முகத்தில் உள்ள துணியை வந்து ரேணுகா வந்து எடுக்கிறாங்க. எடுத்ததுமே பார்க்குறாங்க ஆனந்தி அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்குள்ளே தரன்னு ரேணுகா வந்து ஆனந்தியை போட்டு இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மண்டபத்துக்கு வந்திருப்ப, என்ன கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீயும் அண்ணனும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. வேதனாகி பார்த்ததுமே உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்திருப்ப அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆனந்தி சொல்கிறாங்க, மேடம் தயவு செய்து என்னை விட்டுருங்க மேடம் அப்படிங்கும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்களாம் இருக்கும்போது நீ இந்த மண்டபத்துக்குள்ளே வந்திருந்தேன்னா அப்போ உனக்கு வந்து உங்கள் அண்ணன் கொடுத்த தைரியத்தில் தானே வந்திருக்கிற, உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, எதுக்கும் எங்கள் அண்ணனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லவும் நீ என்னடி சொல்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேதனாகி வந்து ஆனந்தி அடிக்கிறதுக்காக வராங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த நேரத்தில் வந்து வள்ளி வராங்க. அப்போ ரூமுக்குள்ள என்னமோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து அந்த ரூமுக்கிட்ட நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆனந்தியோட குரல் கேட்கவும் உடனே வள்ளி வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா வேதனாகி வந்து ஆனந்தியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேதனாகி திரும்பி பார்க்குறாங்க. வள்ளி நிற்கிறத பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஆனந்தி வந்து வள்ளின்னு சொல்லிட்டு ஓடி வரவும் அப்போ வள்ளி வந்து கேட்குறாங்க, அத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் வந்து ஆனந்தியை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ வேதனாகி சொல்கிறாங்க, அவள் பண்ணின காரியத்துக்கு அவளை சும்மா விடுவாங்களா என்ன அப்படிங்கவும் அப்போ ரேணுகா சொல்கிறாங்க, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கார்த்தியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மண்டபத்துக்குள்ள வந்திருப்பா, எல்லாம் நீயும் வேலைன்னு கொடுக்குற தைரியம் தான், இது எல்லாமே நீங்கள் போட்ட பிளான் தானே அப்படின்னு சொல்லும் போது உடனே வள்ளி சொல்கிறாங்க, அங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, இது எல்லாம் நீங்கள் போட்ட பிளானில் தான் அவள் அந்த தைரியத்தில் தான் அங்கே வந்திருக்கிறா, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி தான்,
கார்த்திக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் நடக்க தான் போகுது, அதுக்காக நீங்கள் வந்து என்ன திட்டத்தை போட்டாலும் சரி தான், நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்காது அப்படிங்கவும் அப்போ வேதனாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன வள்ளி, உங்கள் அப்பா தலைமையில் தான் வந்து கார்த்திக்கு நல்ல கல்யாணம் நடக்க போகுது, நீ என்னன்னா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவளை நீ வரவழைச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, நான் ஒன்றும் அவளை வரவழைக்கல அப்படிங்கும்போது, அப்போது யார் சொல்லி இவள் வந்தா, என்ன அந்த வேலை நான் அழைச்சிட்டு வந்தான்னா, இவளை கார்த்தி பார்த்ததுமே கார்த்தி மனசு மாதிரி இவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இவளை அந்த மண்டபத்துக்குள்ளே அனுப்பி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணா பண்ணான்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், ஆனந்தி அடிக்கிற உரிமை உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் ஆனந்தி அடிச்சிருப்பீங்க, இதுக்கெலாம் நீங்கள் பதில் சொல்லி தான் தீரணும், வா ஆனந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து ஆனந்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரேணுகா வந்து வேதனாகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா இவ வந்து கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் துணையோட தான் இவங்க வந்திருக்கிறா, இப்போ தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இவ என்ன பண்ண போகிறாளோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ வேதனாகியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த வேலன் வந்து ஏதோ பிளானோட தான் அவள் தங்கச்சி அனுப்பி வச்சிருக்கிறான், இவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவும், நீங்கள் வந்து ரத்னவேலு ஐயா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு ரேணுகா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வேதனாகி இப்போ என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல, அவங்ககிட்ட சொன்னாக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வள்ளி வந்து அவங்க ஆனந்தியை அழைச்சிக்கிட்டு வராங்க. அப்போ ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்காக இந்த ரூமுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி இந்த ரூமுக்குள்ளே இருப்பான்னு சொல்லிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. கார்த்தி ஒன்றும் இந்த ரூமுக்குள்ளே இல்லை, அவன் இருக்கிற ரூம் வேற அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அவங்க கார்த்தியை பார்க்கறதுக்காக ஆனந்தி அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.